ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில் ரொம்பவே சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரீக்ரியேஷன் ஃபுட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படின்றதுனால வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்காது. நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த ஃபுட்டை நீங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம், அல்லது மார்னிங் அல்லது டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப வேலை சுலபம் அப்படின்றதுனால செய்யறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல அப்படி இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. உங்கள் வீட்டில் மார்னிங் செஞ்சு இட்லி பேலன்ஸ் ஏதாச்சும் மீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட்டை ஈவினிங் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபுட்டு தான். ஸோ அதை எப்படி டேஸ்ட்டாக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 இட்லி நம்ம எடுத்திருக்கோம். இந்த 4 இட்லியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே பூ போல் உதிரியாக பிரித்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா பூ போல் அப்படியே தனித்தனியாக உதிரியாக எடுத்துக்கணும். இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மக்கிட்ட இருக்கிற இட்லியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பூ போல் அழகாக பார்க்கறதுக்கே செம்மையாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் 1, வெங்காயம் 1 போதுமானது. 4 இட்லிக்கான அளவு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை இட்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும். அடுப்பில் வானல் வச்சு ஒரு கரண்டி அளவு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு வரமிளகாவை 4 துண்டாக பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வானலில் வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்குங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்குனாலே போதுமானது. ஸோ இப்போ நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம உதிரியாக உதிர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த இட்லியை பார்த்தீங்கன்னா இது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணுங்க. கிளறி விடுங்க. ஃபுல்லாக 4 சைடும் நல்லா பக்கமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட்டு தாங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேரட், இந்த மாதிரி பீன்ஸ், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபுட்டு தாங்க. மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபுட்டு. இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஃபுட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நீங்கள் கம்மியாக தான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். கூடவே சிம்பிளாக ஒரு சட்னி ஒன்று செஞ்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது நீங்கள் இதை சிம்பிளாக அப்படியே கூட சாப்பிடலாம். எந்த விதமான சைட் டிஷ்மே யூஸ் பண்ணாமல் நல்லாவே இருக்கும். இது கூட குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக சக்கரை மட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லைட் ஸ்வீட்னஸோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய சூப்பரான ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்ப்பா.